ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்று எளிதாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஸ்ரீல பிரபுபாவுடைய பொருளுரை விளக்கத்துடன் இன்றைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 3வது பதம். க்ளப்யமாஸ்மகமஹ பார்த்தா நைதத்யௌ உபபத்யதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தபா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் ஜெய். ஓ பிதாவின் மகனே, இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே, இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு விட்டு எதிரிகளை தவிக்க செய்பவனே எழுவாயாக. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை கிருஷ்ணர் இங்க பயன்படுத்தி இருக்கார். அர்ஜுனனுக்கு மனசுல புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை பயன்படுத்துறார். என்னது? ஆண்மையற்ற நிலை. ஒரு ஆண்மகனை பார்த்து ஆண்மையற்ற தன்மைன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த வார்த்தையை கிருஷ்ணர் பயன்படுத்துறார். ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு இதய பலவீனம் இருக்கக்கூடாது. கிளாஸ் முடிஞ்சது, கிளாஸ் முடிஞ்சது கிளாஸ். அப்போ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்ற? முதல்ல அர்ஜுனனை பிரித்தாவின் மகனேன்னு சொல்றார். அர்ஜுனன் அர்ஜுனான்னு சொல்லல, பிரித்தாவின் மகன். இந்த பிரித்தாங்கிறது யாரு? பிரித்தா என்பவள் வசுதேவரின் தங்கை. இந்த வசுதேவரின் தங்கையான பிரித்தாவை சூரசேன நாட்டு ராஜா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். சூரசேன ராஜாவுடைய குழந்தை தான் பிரிதா. சூரசேன நாட்டு ராஜாவுடைய குழந்தைகள் தான் வசுதேவர், பிரிதா. வசுதேவரும் பிரிதாவும் சகோதர சகோதரிகள், அண்ணன் தங்கை மாதிரி. இப்ப என்ன நடந்தது? இந்த சூரசேன நாட்டு ராஜாவும் குந்தி போஜ நாட்டு ராஜாவும் 2 பேரும் நண்பர்கள். அப்ப என்ன பண்ணாரு? தன் மகளான பிரிதாவை குந்தி போஜ நாட்டு ராஜாவுக்கு தத்து கொடுத்து விட்டார் இந்த சூரசேன மன்னர். குந்தி போஜ நாட்டுல வளர்ந்ததுனால அவங்களுக்கு குந்தின்னு பேர், குந்தி தேவி. குந்தி போஜ ராஜா எடுத்து வளர்த்ததுனால, குந்தி போஜ நாட்டுல வளர்ந்ததுனால குந்தி தேவின்னு பேர். அதனால சில சமயம் அர்ஜுனனை குந்தியின் மகனேன்னு சொல்லுவாங்க, பிரித்தாவின் மகனேன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே ஆள் தான். பிரித்தாங்கிறது ஒரே ஆள் தான், குந்தி ஒரே ஆளுடைய பேர் தான். பிரித்தா அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர், சூரசேன மன்னர் வச்ச பேர். அதனால ஒரு பிரித்தாவின் மகன். குந்தி போஜ நாட்டு ராஜா அதுக்கு எடுத்து வளர்த்தனா அந்த குழந்தைக்கு குந்தின்னு பேர், குந்தி தேவி. அது குந்தியின் மகனே. அர்ஜுனனை குந்தியின் மகனேன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், பிரித்தாவின் மகனேன்னு சொன்னாலும் கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே குந்தியோட பேர் தான், அவங்க பேர் தான். சரி, பிரித்தாவின் மகனே, இது போன்ற ஆண்மையற்ற தன்மைக்கு இடம் கொடுக்காதே. ஆண்மகன் என்னது? ஆண்மை உள்ளவன் ஆண்மகன். நீங்க என்னடா நீ என்ன இது இப்படி ஆண்மையற்ற? கிளைப்பியமான் சமகம பார்த்தா நைதத்தோ உபபத்தியதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம். ஹிருதய திரௌபல்யம்னா உன்னுடைய இதயத்துல இது போன்ற பலவீனம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறாரு கிருஷ்ணா. அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணா அவனுக்கு ஆண்மை இருக்கான்னு கேட்கிறேன். நீ வீரன் மாதிரியா பேசுற? சோர்ந்து போய் வில்லை அம்பி கீழே போட்டு ரதத்துல உட்கார்ந்து இருக்கியே. உத்திஷ்டா, உத்திஷ்டானா எழுந்துரு. நம்ம எங்க இதை கேள்விப்பட்டிருக்கோம்? உத்திஷ்டாங்கிற வார்த்தைய சுப்ரபாத்ல கேட்டிருக்கோம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவஸ்ததே
உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா. உத்திஷ்டன எழுந்துரு. அப்படியே சுப்பிரபாதம் பாடி எழுப்புறது. பகவான அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையில சுப்பிரபாதம் பாடி அவர் எழுப்புவது. வசிஷ்ட முனிவர் பாடியிருக்கார். ராமரை எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சத்யா பிரவஸ்தது. ஓ கௌசல்யின் புதல்வனே ராமா, பொழுது விடிய போது எழுந்திரு. உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா. கமலா காந்தா, தாமரைதல் போல கண்களை உடையவர் கமலலோச்சனா. உத்திஷ்டா அப்படின்னு சொன்னா எழுந்துருன்னு அர்த்தம். உத்திஷ்டா அப்படின்னா எழுந்துரு. நம்ம வீட்டுல கூட அம்மாமார்கள்லாம் பாடுவாங்க, டே எந்திரா நேரமாச்சு, பிரபு அட்டண்டன்ஸ் போடுவாரு, ஹரே கிருஷ்ணா சொல்லணும், சாண்டிங் பண்ணும், எழுந்துரு எழுந்துருன்னு காலையிலேயே பாட ஆரம்பிச்சிருவாங்க. உத்திஷ்டா திஷ்ட கோவிந்த உத்திஷ்டா. சுப்பிரபாதம் பாடுறது. அங்க வசிஷ்டர் ராமருக்கு சுப்பிரபாதம் பாடுற. இன்னைக்கு எல்லா அம்மாக்களும் வீட்டுல பசங்கிட்ட சுப்பிரபாதம் பாடிட்டு இருக்க. பசங்கிட்ட சுப்பிரபாதம் பாடணும். எழுந்துடுறா நேரம் ஆச்சு. சரி, அது ஒரு பக்கம். இங்க இந்த ஸ்லோகத்துக்கு வரும். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, கிருஷ்ணா அர்ஜுனனை மறைமுகமா நீ கோழைன்னு சொல்ற. டைரக்டாவே சொல்லிட்டாரு. மறைமுகமா என்ன சொல்ற? ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காது. இது போன்ற இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாரு கிருஷ்ணா. அர்ஜுனனுக்கு அந்த உணர்ச்சி வரணும். என்ன இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்? இந்த அர்ஜுனன் என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? யுத்தம் செய்ய மாட்டேன்னு தலையில கை வச்சு கண்ணெல்லாம் கலங்கி போய் காண்டிபத்தை எல்லாம் கீழே போட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அப்ப தலை குனிந்திருக்கு உட்கார்ந்து கொண்டிருக்க அர்ஜுனனை பார்த்து உத்திஷ்டா, நீ யாரு? பரந்தபா. ஏ அர்ஜுனா, நீ யாரப்பா? நீ பரந்தவன், எதிரிகளை தவிக்க செய்பவன். நீ போய் இப்படி உட்கார்ந்து இருக்கலாமா? நீ ஒரு சத்திரியன் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ற? நீ ஒரு சத்திரியன், நீ போய் இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? நீ எவ்வளவு வீரமான ஆண்மை உள்ளவனா இருக்கணும். நீ என்னடான்னா இப்படி போய் இந்த மாதிரி உன் இதயத்தில் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் இதயத்தில் பலவீனம் எங்கிருந்து வந்தது? சரி, இப்ப பொருள் உள்ள புரோப்பா என்ன சொல்றார்? கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இப்போ அர்ஜுனனை பிரிதாவின் மகனேன்னு சொல்றார், எதிரிகளை தவிக்க செய்பவன் சொல்றார், நீ ஆண்மையற்றவனை போல நடத்தக்கூடாதுன்னு சொல்றார். நீ எழுந்திரு எழுந்திரு, போராடு போரிடு. இது போன்ற ஆண்மையற்றலுக்கு இடம் கொடுக்காது. இது உனக்கு பொருத்தமானதல்ல, இது சத்திரியனுக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு விட்டு எதிரிகளை தைக்க செய்வனை எழுவாயாக. அப்ப இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரோப்பா பொருள் ரொம்ப அழகா எழுதுரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு சத்திரிய குலத்துல பிறந்திருக்கிற ஒருத்தர் சத்திரியா, அந்த சத்திரிய குலத்துல பிறந்து அந்த டியூட்டியை பண்ணாதவங்க சத்திரபந்து. பிராமண குலத்துல பிறந்து அந்த கடமையை செய்யாதவங்க பிரம்மபந்து. துஜபந்து பிரம்மபந்து. அதாவது உயர்ந்த குலத்துல பிறந்துட்டு அந்த குல தர்மத்தை செய்யாம அதுல இருந்து பின்வாங்குறவங்க 2ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகம். உயர்ந்த குலத்துல பிறந்துட்டு அந்த தர்மத்தை செய்யாம பின்வாங்குறவங்க அவங்க அந்த உயர்ந்த குலத்துல பிறந்து பிரயோஜனம் இல்ல. அவங்க உயர்ந்த குலத்துல பிறந்த நண்பன் துஜபந்து பிரம்மபந்து. அவங்க பேரளவான ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்துட்டு பிராமணனுக்கான தர்மத்தை செய்யலைன்னா அவர் பேரளவான பிராமணன். அதே மாதிரி இங்க அர்ஜுனன் ஒரு சத்திரிய குலத்துல பிறந்திருக்கார். அவர் யுத்தத்திலிருந்து பின்வாங்கினார்னா அவர் உண்மையான சத்திரியன், அவர் பேரளவான சத்திரியன். அதனால இங்க அர்ஜுனுடைய பொசிஷன் என்னன்னு பகவான் சொல்ற. நீ ஒரு சத்திரியன், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவன், உனக்கு தர்மம் இருக்கு, அதுல இருந்து எப்படி நீ பின்வாங்கலாம்? அப்ப இந்த மாதிரி ஒரு கோழைத்தனத்தை பகவான் விரும்பவில்லை. என்னது பகவான் இந்த பிரபா என்ன சொல்ற? அர்ஜுனன் சத்திரியனின் உபயோகமற்ற மகனாக ஆவதை நெருங்கிய நண்பரான கிருஷ்ணர் விரும்பவில்லை. மேலும் கிருஷ்ணரே தேரில் நேரடியாக அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். இது போன்ற வாய்ப்புகளுக்கு இடையே அர்ஜுனன் போரை துறப்பது அந்த செயல் அவனுக்கு புகழ் கொடுக்காது, அவமானத்தை கொடுக்கும் கிருஷ்ணர் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மனப்பான்மையை கைவிட்டுறணும். அதுக்கப்புறம் இப்ப அர்ஜுனன் கேட்கலாம், கிருஷ்ணாட்ட என்ன கேட்கலாம்? பெரும் மதிப்புக்குரிய பீஷ்மரிடமும் உறவினரிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்று மனப்பான்மையில் தான் போரை துறப்பதா அர்ஜுனன் வாதிட்டு. அர்ஜுனன் சொல்லலாம்,
அப்படி சொன்னார். அவர் முதல் அத்தியாயத்திலே சொன்னார். போன அத்தியாயத்துல பீஷ்மர் துரோணர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டா இளைய தலைமுறை என்ன ஆவாங்க, தவறான வழியில போக மாட்டாங்களா எல்லாம் சொன்னார் இல்லையா? இப்ப பகவான் என்ன பதில் சொல்றாரு அதுக்கு? ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இந்த இதய பலவீனமாக கிருஷ்ணர் கருதுகிறார். இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்கப்படுவதில்லை. எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதல் கீழ் இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயரளவான அகிம்சையை அர்ஜுனன் போன்ற நபர்கள் துறந்தாக வேண்டும். சோ பெயரளவான பெருந்தன்மை ஏன்னா, ஏன் கிருஷ்ணா இந்த பெருந்தன்மை தேவையில்லைங்கிறாரு? பீஷ்மரும் துரோணரையும் கொல்லக்கூடாதுன்னு அர்ஜுனன் நினைக்கிறாரு. அது ஒரு பெருந்தன்மை. ஆனா இந்த பெருந்தன்மை ஏன் கிருஷ்ணா தேவையில்லைங்கிறாரு? ஏன்னா பீஷ்மரும் துரோணரும் கௌரவர் பக்கம் நிக்கிறார், அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாங்க. அதனால அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவதான். அதனால நீங்க தயங்கக்கூடாது. இது போன்ற இதய பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத. பீஷ்மர் துரோணர் மேல உடல் சார்ந்த பற்றுதலை விட்டுடுகிறார். பீஷ்மர் துரோணர் மேல உடல் சார்ந்த பற்றுதலை விட்டுடு. அவங்க அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாங்க. நீ ஒரு சத்திரியன், உன் கடமை நீ செய்தே ஆக வேண்டும். எழுந்திரு, போரிடுவாயாக. பரதகுல தோன்றலே, பிரிதாவின் மகனே, பரந்தபனே, எங்கிருந்து உனக்கு இந்த மாதிரி பலவீனம் வந்தது? ரைட். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அர்ஜுனனை உற்சாகப்படுத்துற. இந்த யுத்தம் செய்ய சொல்லி அர்ஜுனனை, சோர்ந்து போயிருக்கிற அர்ஜுனனுக்கு உற்சாக ஊட்டம் அளிக்கிறார். சரி, இன்னைய வகுப்புல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இன்னைய வகுப்புல இந்த இதய பலவீனம்ங்கிறது பற்றுதல். என் குடும்ப அங்கத்தினர், இப்ப அர்ஜுனனுக்கு அதான் நடந்தது. என் குடும்ப அங்கத்தினர், என் உறவினர்கள், என் மகன்கள், என் மைத்துனர்கள், என் மாமன்மார்கள், என் மாமனார்கள், என்னுடைய ஆச்சாரியன், எனது பிதாமகன், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த உடல் சார்ந்த பற்றுதலால். அப்போ இந்த உடல் சார்ந்த பற்றுதல் தான் இந்த இதயத்தோட பலவீனம். நம்முடைய பலவீனம் என்னது? நம்ம பலவீனமே இந்த பௌதிக பற்றுதல் தான். என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் சமுதாயம், இந்த சுயநலம் இருக்கு இல்லையா? சுயநலம் அப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல சுயநலம் என்னது? நான், எனக்கு, எனக்கு வேணும், நான் திருப்தி அடையணும் அப்படிங்கிறது சுயநலம். இந்த சுயநலம் கொஞ்சம் விரிவடையும் போது என் குடும்பம், அது இன்னும் விரிவடையும் போது என் இனம், என் சமுதாயம், இன்னும் விரிவடையும் போது என் நாடு, இன்னும் விரிவடையும் போது எல்லாரும், நாம எல்லாரும் அனுபவிக்கும். இந்த மாதிரி அனுபவிக்கிற இந்த எண்ணம் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால இதுதான் இதயத்தோட பலவீனம். நமக்கு பலவீனம் எங்க இருக்கு? நம்ம இதயத்திலே இருக்கு. என்ன பலவீனம்னா இந்த பௌதிக பற்றுதல். இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்போ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செயலாற்றணும், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். அப்படின்னா இதெல்லாம் விட்டுடலாமா? என் குடும்பத்தை விட்டுடலாமா? பிள்ளைகளை விட்டுடலாமா? கணவனை விட்டுடலாமா? மனைவியை விட்டுடலாமா? நோ. கணவனை விட வேண்டிய அவசியம் இல்லை, மனைவியை விட வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் கடமையை நாம் செய்ய வேண்டும், பற்றுதலை கிருஷ்ணர் மேல வைக்கணும். இதுதான் பகவத்கீதை. பகவத்கீதா நம் கடமையை செய்வதற்கு எதிரி அல்ல, பற்றுதலை எங்க வைக்கணும் கிருஷ்ணர் சொல்ற. இப்போ அர்ஜுனன் ஒரு குடும்பஸ்தன். இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணலாம்? சுபத்ரா விட்டுட்டு சண்டை போடணுமா? அவசியம் இல்லை, சுபத்திரையை விட வேண்டாம். சரி, அம்மா குந்தியை விட்டுணுமா? குந்தியை விட வேண்டாம், நீ அம்மா கூட இருந்துக்கோ, குந்தி கூட இருந்துக்கோ, தப்பு இல்லை. சுபத்ரா தேவி கூட, சுபத்ரா மனைவி இருக்கா, தப்பு இல்லை. அபிமன்யுன்னு ஒரு குழந்தை இருக்கா, தப்பு இல்லை. அப்ப அர்ஜுனனுக்கு மனைவி உண்டு, பிள்ளை உண்டு. ஒண்ணுக்கு 2 மனைவி, சுபத்திரை இருக்கா, திரௌபதி இருக்கா, அப்புறம் திரௌபதிக்கு பசங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அபிமன்யு இருக்கார், அப்புறம் குந்தி தேவி இருக்கா, சகோதரன் பீமன், நகுலன், சகதேவன், யுதிஷ்டர் எல்லாரும் இருக்கு. ஆனா அர்ஜுனன் என்ன பண்றாரு? கிருஷ்ணா, நீ உனக்கு ஃபேமிலி இருக்கு, ஆமா இருக்கு, ஆனா பற்றுதல் எங்க இருக்கணும்? கிருஷ்ணர் மேல இருக்கு. அர்ஜுனன் குடும்பத்தை விட்டு வர சொல்லலையே. பகவத்கீதை சொல்றேன், அர்ஜுனா நான் உனக்கு பகவத்கீதை சொல்ல போறேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு, சாமியாரா உட்காந்துக்கோ, நீ ஒரு ஆசிரமத்துல இருந்துக்கோ, நான் உனக்கு பகவத்கீதை சொல்லி தரேன்னு சொல்லுங்க. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நீ எங்க இருக்கியோ அங்கே இரு, நான் சொல்றதை செய், எனக்காக செயலாற்று, கிருஷ்ண உணர்வில் செயலாற்று. இதுதான் பகவத்கீதை. எத்கரோசி யஜஸ்நாசி யஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மதன். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ,
எந்த தவங்களை எல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்ப நம்ம எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதை துறக்க வேண்டும்? பௌதிக பற்றுதலை துறக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு பாடம். நம்ம இதயத்துல பலவீனம் என்னது? பௌதிக பற்றுதல். இந்த பௌதிக பற்றுதல் என்ற பலவீனத்தை கைவிட வேண்டும். கிறிஸ்தன் மேல் பற்றுதல் என்ற ஆயுதத்தை கையிலிடு. பௌதிக பற்றுதல் என்ற பலவீனத்தை கைவிட வேண்டும். பகவான் மேல பற்றுதல் என்ற ஆயுதத்தை கையிலிடு. இப்ப பகவான் மேல பற்றுதல் எப்படி வரும்? பகவான் மேல பற்றுதல் வரணும்னா நம்ம கையில ஜபமாலையை கையிலிடு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் செய்ய செய்ய கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும். பகவத்கீதை படிக்க படிக்க கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும். பாகவதம் கேட்க கேட்க படிக்க படிக்க கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும். தூய பக்தருக்கு சேவை பண்ணும்போது பகவான் மேல பற்றுதல் வரும். பக்தர் சங்கத்துல வரும்போது பகவான் மேல பற்றுதல். அப்ப பகவான் மேல பற்றுதலை அதிகரிக்கும் போது பௌதிக பற்றுதல் தானா போயிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.